இது காலை சாப்பாடு இப்படி இருக்கு. எங்க வயித்தால வாயால தான் போடுது. நாங்க சாப்பாடுக்கு வரல. நாங்க சாப்பிட்டோம். எங்க பிள்ளைகள் என்னது சாப்பிடுவாங்க? பூசணிக்காய் தொழிலை கூட எடுக்காம அப்படியே தான் போடுறாங்க. இப்ப தண்டிக்கு கிடக்கு, காம்போட கிடக்கு. ஆமா, அது என்னத்தை நாங்க வாங்கி நேற்று வரைக்கும் வாங்கி தூர தான் போட்டுட்டு இருக்கோம். இந்த சாப்பாடை நாங்க கடையில வாங்கி சாப்பிட்டுருவோமா? இதே 30 ரூபா 40 ரூபா நாங்க இந்த பொங்கலை நாங்க கடையில வாங்கி சாப்பிட்டு போயிருவோம். சாப்பாடு எங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு காலை துப்புரவு பணியாளருக்கு காலை உணவு கொடுத்தாங்க. காலை உணவுல 1 மாசம் ஆச்சு. நாங்க 1 மாசம் காலை உணவா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா 1 மாசமா சாப்பிட்டு ஃபுல்லா ஆஸ்பத்திரி தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க சாப்பாடு இங்க பாருங்க இப்படி இருக்கு. இது காலை சாப்பாடு இப்படி இருக்கு. சாப்பாடு இப்படி இருக்கு. தரமே கிடையாது. நாங்க சாப்பாடுக்கு வரல. எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு வரோம். 540 ரூபா சம்பளம் எங்களுக்கு கொடுக்காங்க. எங்களுக்கு சம்பளம் 700 ரூபா 800 ரூபா கொடுங்கன்ட்டு நாங்க கேட்கிறோம். ஆனா அவங்க சம்பளத்தை பொறுத்து இந்த சாப்பாடை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க. நாங்க 2024 இருந்து வேலை பார்க்கிறோம். 15 வருஷமா வேலை பார்க்கிறோம். 15 வருஷமா வேலை பார்த்து சம்பளம் கூட்டி கேட்டதுக்கு எங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. நாங்க சாப்பிட்டோம். எங்க பிள்ளைகள் என்னது சாப்பிடுவாங்க? 540 ரூபா சம்பளத்தை கொடுத்துட்டு நாங்க இப்படி பண்றோம். 54 ரூபா சம்பளத்துல வந்தோம். 540 ரூபா சம்பளம் கொடுக்காங்க. நாங்க பெர்மனன்ட் வேலை கேட்டா உங்களுக்கு சோறு தானே வேணும்ட்டு எங்களுக்கு சோத்தை போட்டு கொடுக்காங்க. நாங்க பெர்மனன்ட் வேலை கேட்டா எங்களுக்கு சோத்தை போடுறாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு படிப்பை கேட்டா அப்ப என்னது போட்டு கொடுப்பாங்க? எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு துப்புரவு பணியாளர் குழந்தைகளுக்கு படிப்பை கொடுங்க அப்படின்னா பிரியாணி சோறு போட்டு இந்த உங்க பிள்ளைகள் படிக்க வேண்டாம், பிரியாணி சோறு சாப்பிடுங்க சரியா வந்துருவாங்க அப்படின்ட்டு சோத்தை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க.